வணக்கம் மக்களே! இன்னைக்கு செகண்ட் லவ்ல பார்த்தீங்கன்னா 2 எபிசோடு இருந்தது. ஃபர்ஸ்ட் எபிசோடில பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்து ஒரு 6 பேருக்கும் மொபைல் குடுத்துட்டாங்க. ஸோ ஃபீமேலுக்கு 6 மொபைல்ஸ் அண்ட் மேலுக்கு 6 மொபைல்ஸ். அந்த பசங்களுக்கு குடுத்த 6 மொபைல்லையும் வந்து பொம்பள பசங்க கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த 6 கான்டாக்ட்டு. ஸோ ஃபீமேல்ஸ் குடுத்ததில அந்த 6 பசங்க ஆம்பள பசங்க இருக்காங்கல்ல, அவங்க நம்பர்லாம் இருக்கும். ஸோ அவங்க யார் யாருக்கு என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசிக்கலாம். பேசி டேட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் குடுத்துருந்தாங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, அசீம்க்குலாம் யாரும் செட் ஆகல. அவரும் யாருக்கும் மெசேஜ் பண்ற மாரி இல்ல. ஸோ அவருக்கும் யாரும் மெசேஜ் பண்ணாங்க அப்படிங்கிறது மாரி தெரியல. அதுக்கப்புறம் பிரியங்கா அந்த பொண்ணுக்கும் யாரும் வந்து நெறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க. பட் அந்த பொண்ணுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு. டேட்டுக்கு கூப்பிடுறதுக்கு. அதோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னே தெரியல. ஸோ 2 பேரும் போகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆபித்துக்கும் யாரும் போகலைன்னு நெனைக்கிறேன். டேட் போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அ வெக்கே அண்ட் சிந்தூரி இவங்க 2 பேரும் வந்து டேட் போனாங்க. மொபைலில் கனெக்ட் பண்ணி சிந்தூரிட்ட வந்து வெக்கே தான் கேட்டார், போய் பேசி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தூரி ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைனலி டன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டேட் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை. டேட் போனது வந்து சிந்தூரி அண்ட் வெக்கே தான். பட் வந்து பேசுனது பற்றி வெக்கே அண்ட் மோனிஷாவோட எப்படி என்ன பிரச்சனை அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களே வெளியே இவங்க 2 பேர் அவ்வளோவா வந்து பர்சனலாக ஒன்றும் ஓப்பன் அப் ஆனது மாதிரி தெரியல. வெக்கே வந்து கேட்டார், சிந்தூரி உன்னுடைய டைப் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லவே இல்லை என்னது டைப் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி டைப், என்ன மாதிரியான பையன் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாப்புல. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணுடா அப்படின்னு வந்து சிந்தூரி சொன்னாங்க வெக்கேட்ட. அதுக்கு வந்து ஒரு லாயலாக ஒரு ஹானஸ்டான ஒரு பர்சன் இருந்தால் ஓகேவா அப்படின்னு வந்து கேட்டாப்புல. ஐயா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு எப்படி பேசினா ரிலீஃபாக இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்களுடைய டேட் இருந்தது. அதுக்கப்புறம் தேஜஸ் அண்ட் நேகா இதுதாங்க என்னமோ பெரிய ரொமான்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் லவ்லாம் பண்ணுவாங்கள்ல. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, டச் பண்ணுறது, அந்த டச்சபிள் மொமெண்ட்ஸ்லாம் நிறையா தேவை அப்படிங்கிறது மாதிரி கிஸ்ஸபிள் லிப்ஸ் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமான இந்த ரொமான்ஸ் வேர்ட்ஸ்லாம் அள்ளி தெளிக்கிறாரு. ஸோ அவங்களும் அக்செப்ட் பண்ணுறாங்க, அது தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்குது. ஸோ ஒரு சீக்ரெட் தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ் வந்து கேட்டார். வாட் சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நேஹா வந்து கேட்டாங்க. வேர் டிட் யூ கெட் திஸ் பியூட்டி அப்படின்னு வந்து கேட்டார். இந்த அழகு இவ்வளோ அழகை எங்கேருந்துமா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே ஹாப்பி தாங்க முடியல. ஒரு பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணியிருக்காப்புல தேஜஸ். எல்லார்ட்டையும் அது செட் ஆகலை. வீணா வந்து விரட்டி விட்டுடுச்சு. பட் வந்து நேஹா வந்து அதில் விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே மாமா வந்து என் மடியிலலாம் உட்காரு அப்படின்லாம் சொன்னாப்புல. இல்லை எனக்கு இன்னும் அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இல்லை, கையை பிடிச்சிக்கலாம், ஹோல்ட் பண்ணிக்கலாம், ஹக் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கோட ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ எனிவே அந்த பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனையை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த வீணா தேஜஸ் அந்த பிரச்சனை, அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பலாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு நம்ம தேஜஸ். நேஹா வந்து நான் இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ உடனே வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா கொஞ்சம் ஃபேக்காக இருக்கும். அதனால் இன்னும் அந்தளவுக்கு இல்லை, பட் ஓரளவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ராஜா அண்ட் ஈடன் தான் வந்து ராஜாவை கூப்பிட்டாங்க. ராஜா வந்து அப்படியே சிந்தூரி மேலேயே இருக்கார். சிந்தூரி தான் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது மாதிரி. ஸோ ஈடன் அண்ட் ராஜா அந்தளவுக்கு பேசுனது ஒன்றும் இம்ப்ரெசிவாக இல்லை, ஏதோ அக்கா தம்பி பேசுனது மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனிவே அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் தினேஷ் வீணா இதாங்க பயங்கரமான உண்மையான ஒரு ஜோடி கப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா இதுதாங்க தெரியுது எனக்கு உண்மையிலே. ஸோ கரெக்டான ஒரு கப்புள் மாதிரி தெரியுது. அந்த வீணாங்கிற பொண்ணு வேறு யார்ட்டையும் அவ்வளோவா டேட்டும் போகலாம், ஆனால் ஹானஸ்ட்டாக பழகுறாங்க. பட் தினேஷ் கூட இருக்கிறது வந்து அந்த கொடுத்த அந்த கமிட்மெண்ட்டை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுறது மாதிரி இருக்குது. ஸோ தினேஷும் கரெக்டாக தான் இருக்காப்புல. தினேஷ் வந்து ஒரு வார்த்தை சொன்னாப்புல, என்னோட மட்டும் இருக்காத, எல்லாரோடையுமே பழகு, அப்போ தான் ஒரு ரேப்பப் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவனோட இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வீணா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எனிவே க்யூட்டு தான் இது. அதுக்கப்புறம் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சுங்க நம்ம வெக்கே அண்ட் மோனிஷாவுக்கு. ஸோ வெக்கே வந்து பிரியங்கா அண்ட் ஈடன், மோனிஷா 3 பேர்ட்டுமே தனித்தனியாக கூப்பிட்டு அந்த 3 பேரை பிரித்து வைக்கணும்ல அப்படின்னு சொன்னார்ல, அதுக்காக சாரி கேட்டார். ஸோ மோனிஷாட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இல்லை. மோனிஷா சொன்னாங்க, நீ பிரியங்கா கூட அந்த லிக்யூட் கொடுத்தாங்கல்ல, அதில் ஸ்வீட்டு, அதில் வந்து நீ பிரியங்காவுக்கு தான் கொடுத்த. ஸோ பிரியங்கா வந்து உன்கிட்ட பேசும்போது எனக்கு ஹர்ட் ஆகலை, பட் நீங்கள் வந்து பிரியங்காவை சூஸ் பண்ணும்போது
எனக்கு ஒரு டவுட் வருது. ஒரு வேளை என்னைய பிடிச்சி இப்போ சும்மா பழகுறீங்களா? இல்லை உண்மையிலேயே பிடிச்சி தான் பழகுறீங்களா? பிரியங்கா மேல தான் உண்மையான அட்ராக்ஷன் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோனிஷா கேட்டாங்க. அதுக்கு வந்து வெக்கே வந்து சொன்னார், இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது, உங்களுக்கு கொடுக்கலாமா இல்லை அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு டபுள் திங்கிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டபுள் திங்கிங்கோட தான் என்னோட டேட்டுக்கெலாம் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா கேட்டாங்க. இல்லை டேட் வர வரைக்கும் அவங்க மேலே பிடிச்சிருந்தது, பட் நீங்கள் அப்படி விலகி போகிறதுனால எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நாள் நம்ம ஒரு பிரேக்கில் இருந்துக்கலாம் அப்படின்னு வந்து வெக்கே வந்து சொல்லியிருக்காரு. அட பையங்களா, அது முடிஞ்சிருச்சா? இந்த இதுவும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது இந்த லவ் தான். ஸோ இதுவும் இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு. எனிவே பார்க்கலாம். போய் அழுதுகிட்டு இருந்தாங்க கட்டி பிடிச்சி ஈடன் கூட. ஸோ ஈடன் வந்து ஆறுதல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி விடு, அவனுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ அதுவும் போயிடுச்சா அப்படிங்கிறது மாதிரி. பட் வந்து இந்த மோனிஷாவுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது சும்மா தான் பழகிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு எனக்கு தோணுது. பட் உண்மையில் என்னன்னு தெரில. ஸோ எனிவே, ஏன்னா நம்ம வெக்கே கூட சொல்லியிருந்தார், நம்மளே போய் இப்போது ஒரு இடத்துல கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்கும், அவங்க கொஞ்சமாவது ஏதாவது எஃபர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், பட் எந்த சிக்னல்ஸுமே இல்லை அவங்க சைடு இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வெக்கே வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அது வேணால் உண்மை தான். அப்போ தான் நம்ம தினேஷ் அண்டு வீணா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. வெக்கே வந்து எஸ்கேப் ஆகிட்டான்டா மோனிஷாட்டேருந்து, பட் பிரியங்காட்ட போயிட்டான், பேயிட்டேருந்து குட்டி பிசாசிட்டேருந்து தப்பிச்சு குட்டி பிசாசிட்டு போய் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. இது தெரிஞ்சால் அவ்வளோதான், வச்சு செஞ்சு விட்டுறோம். ஸோ எனிவே இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் இருந்தது. செகண்ட் எபிசோட் பற்றி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி நடந்தது, குக்கிங் ஆக்டிவிட்டி மாதிரி. ஸோ அதில் அசீமுக்கு வந்த ஆள் தான் பயங்கர ட்விஸ்ட்டு. ஸோ எனிவே அது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் வந்து பிரியங்கா வந்து தேஜஸ் கூட ஒரு சின்ன ஃபைட்டு மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, நான் தான் உனக்கு எல்லாத்துக்குமே வந்து நின்றது, உனக்கு சண்டை எல்லோரும் வரும்போது உனக்காக நான் தான் வந்து நின்றது, பட் எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ வரவே இல்லை, ஒரு வார்த்தை கூட கொடுக்கலையே, எனக்கு வார்த்தை கூட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா வந்து தேஜஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிரியங்காவை பொறுத்தவரையில் அவங்க சொல்கிறது தான் நியாயம், அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, மித்த யார் சொல்கிறதுமே நியாயம் கிடையாது, கரெக்டும் கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அந்த பொண்ணு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வெக்கே கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. நான் வந்து அப்பாலஜி பண்ணனே, அவன்கிட்ட மொபைல்லாம் மெசேஜ் பண்ணனே, நீ அதுக்கு ரிப்ளை பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அப்படிலாம் பண்ண முடியாது, அப்போனா அந்த மொமெண்ட் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த சாரி கேட்டுட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து அந்த இது போயிடுமா, அந்த மொமெண்ட் போயிடுமா, அது அப்படியே அலைவாக வச்சுக்கிட்டே இருக்கணுமா. என்ன மாதிரியான கேரக்டருமா நீ அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ எனிவே பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பட் ஒரு லவ் தாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி, 2 கப்புள்ஸ் தான் உண்மையாக இருக்காங்க. ராஜாவுக்கு சிந்தூரி செட் ஆகவே மாட்டாங்க போல இருக்குது. அந்த பொண்ணு கரெக்டாக இருக்குது, ராஜாட்ட போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பேர் யாருன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.